எரேமியா ஆகமம் அதிகாரம் 33. காவல் கூடத்தில் எரேமியா இன்னும் அடைபட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு இரண்டாம் முறை அவருக்கு அருளப்பட்டது. உலகை படைத்தவரும் அதை உருவாக்கி நிலைநாட்டியவருமான ஆண்டவர் என்பது அவர் பெயராகும். இவ்வாறு கூறுகிறார்: என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். முற்றுகை தளங்கள், வாள் முதலியவற்றால் தகர்க்கப்பட்டு கிடக்கும் இந்நகரின் வீடுகளை குறித்தும், யூதா அரசர்களின் அரண்மனைகளை குறித்தும் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எதிர்த்து போரிடவும் சினம் கொண்டு சீற்றமுற்று நான் வெட்டி வீழ்த்திய மனிதர்களின் பிணங்களால் வீடுகளை நிரப்பவும் இதோ கல்தேயர் வந்து கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் இந்நகரின் தீச்செயல் அனைத்தையும் முன்னிட்டு அதனின்று நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். அம்மக்களுக்கு நலனளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன். யூதாவை அதன் அடிமைத்தனத்தினின்றும் இஸ்ரவேலை அதன் அடிமைத்தனத்தினின்றும் நான் அழைத்து வருவேன். முன்பு இருந்தது போன்று அவற்றை கட்டி எழுப்புவேன். எனக்கு எதிராக அவர்கள் செய்துள்ள பாவங்களினின்று அவர்களை நான் தூய்மைப்படுத்துவேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்துள்ள குற்றங்கள், கிளர்ச்சிகள் ஆகிய எல்லாவற்றையும் நான் மன்னிப்பேன். நான் எருசலேமுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளையும் பற்றி கேள்வியோரும் உலகின் மக்களினத்தார் அனைவரின் முன்னிலையில் அது எனக்கு மகிழ்ச்சி, புகழ்ச்சி, மாட்சி தரும் நகராய் விளங்கும். நான் அதற்கு வழங்கும் அனைத்து நலத்தையும் வளத்தையும் கண்டு அவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: ஆளரவமற்ற பாழ்நிலம் என நீங்கள் அழைக்கும் இவ்விடத்தில் மனிதனோ குடிமகனோ விலங்கோ இன்றி பாழடைந்து கிடைக்கும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒலியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமகன் மணமகள் குரலொலியும் மீண்டும் கேட்கும். படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என பாடியவாறு ஆண்டவர் இல்லத்திற்கு நன்றி பலிகளை கொண்டு செல்வோரின் பேரொலியும் கேட்கும். ஏனெனில் நாட்டை நான் அடிமைத்தனத்தினின்று விடுவித்து முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: மனிதனோ விலங்கோ இன்றி பாழடைந்து கிடக்கும் இவ்விடத்திலும் இதை அடுத்த எல்லா நகர்களிலும் இடையர் தம் மந்தைகளை இளைப்பாற்றும் குடியிருப்புகள் மீண்டும் தோன்றும். மலைப்பகுதியில் உள்ள நகர்களிலும், செபேலாவை சார்ந்த நகர்களிலும், நெகேபை சார்ந்த நகர்களிலும், பென்யமீன் நாட்டிலும், எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும், யூதாவின் நகர்களிலும் ஆடுகளை எண்ணி சரிபார்ப்பவனின் கண்காணிப்பில் அவை மீண்டும் கடந்து செல்லும் என்கிறார் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ராயேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ராயேல் வீட்டின் அரியணையில் வீற்றிருக்கத்தக்க ஒருவர் தாவீதுக்கு இராமல் போகார். என் திருமுன் எரிபலிகள் செலுத்தவும் தானிய படையல்கள் ஒப்புக்கொடுக்கவும் என்றென்றும் பலிகள் நிறைவேற்றவும் தக்க ஒருவர் லேவி குலத்து குருக்களிடையே இராமல் போகார். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது.
ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பகலும் இரவும் முறைப்படி வராதவாறு அவற்றோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை உங்களால் உடைத்தெறியப்படுமாயின், என் ஊழியன் தாவீதோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் உடைத்தெறியப்படும். தாவீதின் அரியணை ஏறி ஆட்சி செய்யும் மைந்தன் அவனுக்கு இருக்க மாட்டான். என் பணியாளர்களான லேவி குலத்து குருக்களுக்கும் இவ்வாறே நிகழும். எண்ண முடியாத விண்மீன்களையும் அளக்க முடியாத கடல் மணலையும் போல என் ஊழியன் தாவீதின் வழிமரபினரையும் என் பணியாளரான லேவியரையும் நான் பெருகச் செய்வேன். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் தேர்ந்து கொண்ட 2 குடும்பங்களையும் அவர் தள்ளிவிட்டார் என்று இம்மக்கள் பேசிக்கொள்வதை நீ கவனித்ததில்லையா? என் மக்கள் ஓர் இனமாக திகழாத அளவுக்கு என் மக்களை அவர்கள் இழிவாக நடத்துகிறார்கள். அவர்களை ஓர் இனமாக கூட கருதுவதில்லை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் பகலோடும் இரவோடும் உடன்படிக்கை செய்திராவிடில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய ஒழுங்குமுறைகளை நிறுவியிராவிடில், யாக்கோபின் வழிமரபினரையும் என் ஊழியன் தாவீதின் வழிமரபினரையும் உண்மையாகவே தள்ளிவிடுவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் வழிமரபினரை ஆள்வதற்கு தாவீதின் வழிமரபினரிலிருந்து யாரையும் தேர்ந்து கொள்ள மாட்டேன். ஆனால் இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் மீது இரக்கம் காட்டுவேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 34. பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் அவருடைய எல்லா படைகளும், அவரது ஆட்சிக்கு உட்பட்ட உலகின் அரசுகள், மக்களினங்கள் அனைத்தும் எருசலேமையும் அதன் நகர்களையும் எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருந்த வேளையில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு: இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ போய் யூதா அரசன் செதேக்கியாவிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, பாபிலோனிய மன்னனிடம் என் நகரை கையளிக்கப் போகிறேன். அவன் அதை தீக்கிரையாக்குவான். நீ அவனுடைய கைக்கு தப்பமாட்டாய். மாறாக திண்ணமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புவிக்கப்படுவாய். பாபிலோனிய மன்னனை நீ முகத்துக்கு முகம் பார்ப்பாய். அவனோடு நேருக்கு நேர் பேசுவாய். நீ பாபிலோனுக்கு போவாய். ஆயினும் யூதாவின் அரசனே செதேக்கியா, ஆண்டவரின் வாக்கை கேள். உன்னை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ வாளால் மடிய மாட்டாய், ஆனால் அமைதியாகவே சாவாய். உனக்கு முன் வாழ்ந்த பண்டைய அரசர்களான உன் மூதாதையரின் நினைவாக மக்கள் நறுமணப் பொருள்களை எரித்தது போன்று உன் நினைவாகவும் எரிப்பார்கள். ஐயோ தலைவா எனச் சொல்லி உன் பொருட்டு புலம்புவார்கள். இது உறுதி என்கிறார் ஆண்டவர். பின்னர் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமில் யூதா அரசன் செதேக்கியாவிடம் இவற்றையெல்லாம் கூறினார். அப்பொழுது எருசலேமுக்கு எதிராகவும் யூதாவின் அரண்சூழ் நகர்களுள் எஞ்சியிருந்த லாக்கிசு அசேக்காவுக்கு எதிராகவும் பாபிலோனிய மன்னனின் படை போரிட்டுக் கொண்டிருந்தது. விடுதலையை அறிவிப்பதற்காக அரசன் செதேக்கியா எருசலேம் மக்கள் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்ட பின் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது: யூதா நாட்டினர் எவரும் தம் சகோதரரை அடிமைப்படுத்தாமல் அவரவர் தம் எபிரேய அடிமைகளான ஆண் பெண் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அவ்வுடன்படிக்கை. உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவர்கள், மக்கள் ஆகிய எல்லாரும் தம் அடிமைகளான ஆண் பெண் அனைவரும் தொடர்ந்து அடிமைகளாயிராதவாறு அவர்களுக்கு விடுதலை அளிக்க உடன்பட்டு
அவர்களை விடுதலை செய்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் தங்கள் மனத்தை மாற்றிக்கொண்டார்கள். தாங்கள் ஏற்கனவே விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களை மீண்டும் அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். எனவே ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உங்கள் மூதாதையரை அழைத்து வந்த நாளில் நான் அவர்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டேன். உங்களிடம் அடிமைகளாய் விற்கப்பட்ட உங்கள் எபிரேய சகோதரர்கள் அனைவரும் 6 ஆண்டுகள் உங்களுக்கு பணிவிடை புரிந்த பின் 7ஆம் ஆண்டின் முடிவில் அனைவரும் உங்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் அப்போது உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். உங்கள் மூதாதையரோ எனக்கு கீழ்ப்படியவில்லை, செவிசாய்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் சற்று முன்பு மனம் வருந்தி ஒவ்வொருவரும் தம் சகோதரருக்கு விடுதலை கொடுத்ததன் மூலம் என் முன்னிலையில் நேர்மையாக நடந்து கொண்டீர்கள். என் பெயர் விளங்கும் இல்லத்தில் என் திருமுன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் மனத்தை நீங்கள் மீண்டும் மாற்றிக்கொண்டீர்கள். என் பெயருக்கு களங்கம் வருவித்தீர்கள். தங்கள் விருப்பம் போல் செல்லும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களை நீங்கள் மீண்டும் அடிமைப்படுத்திக் கொண்டீர்கள். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை. உங்கள் சகோதரருக்கும் அடுத்திருப்பவருக்கும் விடுதலை அறிவிக்கவும் இல்லை. ஆகவே வாள், கொள்ளை நோய், பஞ்சம் ஆகியவற்றால் அழிவதற்கான விடுதலையை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்கிறார் ஆண்டவர். உலக அரசுகள் அனைத்துக்கும் திகிலூட்டும் சின்னமாய் உன்னை மாற்றுவேன். இளங்காளையின் துண்டங்களுக்கு நடுவே கடந்து போன யூதாவின் தலைவர்கள், எருசலேமின் தலைவர்கள், அரசவையோர், குருக்கள், நாட்டு மக்கள் அனைவரும் என் திருமுன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அதன் உடன்பாடுகளை நிறைவேற்ற தவறினார்கள். எனவே 2ஆக வெட்டப்பட்டு அத்துண்டங்களிடையே கடந்து செல்வதற்காக பயன்படுத்திய இளங்காளையைப் போல் அவர்களை நான் ஆக்குவேன். அவர்களை அவர் தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் நான் ஒப்புவிப்பேன். அவர்களுடைய பிணங்கள் வானத்து பறவைகளுக்கும் வையகத்து விலங்குகளுக்கும் இரையாகும். யூதா அரசன் செதேக்கியாவையும் நாட்டு தலைவர்களையும் அவர் தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் உங்களிடமிருந்து பின்வாங்கி நிற்கும் பாபிலோனிய மன்னனது படையின் கையிலும் ஒப்புவிப்பேன். இதோ நான் கட்டளையிடப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். நான் அவர்களை என் நகருக்கு திரும்ப அழைத்து வருவேன். அவர்கள் அதை தாக்கி கைப்பற்றி தீக்கிரையாக்குவார்கள். யூதாவின் நகர்கள் குடியிருப்பாரற்று பாழாய் போகும்படி செய்வேன். யூதித்து ஆகமம் அதிகாரம் 3. ஆகையால் அந்த நாடுகளின் மக்கள் அமைதி வேண்டி ஓலோபெரினிடம் தூதர்களை அனுப்பி பின்வருமாறு கூறினார்கள்: இதோ நெபுகத்நேசர் மாமன்னரின் பணியாளர்களாகிய நாங்கள் உமக்கு அடிபணிகிறோம். எங்களை உமது விருப்பப்படியே நடத்தும். மேலும் எங்களுடைய வீடுகள், நாடுகள், கோதுமை வயல்கள், ஆடு மாடுகள், எங்களுடைய குடியிருப்புகளில் உள்ள ஆட்டுக்கொட்டில்கள் அனைத்தும் உமக்கே சொந்தம். உமது விருப்பப்படியே அவற்றை பயன்படுத்தும். எங்கள் நகர்களும் உம்முடையவை. அவற்றின் குடிகள் உமக்கே அடிமைகள். எனவே நீர் வந்து உம் விருப்பப்படியே நடத்தும். அத்தூதர்கள் ஓலோபெரினிடம் வந்து மேற்கண்ட செய்தியை அறிவித்தார்கள். இதை அறிந்ததும் அவன் தன் படையுடன் கடற்கரை பகுதிக்கு இறங்கிச் சென்று அரண்சூழ் நகர்கள் அனைத்திலும் காவற்படைகளை அமர்த்தினான். அவற்றினின்று தேர்ந்தெடுத்த வீரர்களை தன் துணைப்படையாக வைத்துக் கொண்டான். அந்நகர்களின் மக்களும்
அவற்றின் சுற்றுப்புறங்களில் வாழ்ந்தோர் அனைவரும் அவனுக்கு மாலை அணிவித்து முரசறைந்து நடனமாடி வரவேற்பு அளித்தனர். ஆயினும் அவர்களுடைய திருவிடங்களை எல்லாம் அவன் தகர்த்தெறிந்தான். தூய தோப்புகளை வெட்டி அழித்தான். ஏனெனில் எல்லா இனத்தாரும் நெபுகத்நேசரை மட்டுமே வழிபட வேண்டும், எல்லா மொழியினரும் குலத்தினரும் அவனை மட்டுமே தெய்வமாக போற்ற வேண்டும் என்னும் நோக்கத்தோடு அந்நாடுகளின் தெய்வங்கள் அனைத்தையும் அழித்தொழிக்குமாறு அவனுக்கு ஆணையிடப்பட்டிருந்தது. பின்பு ஓலோபேரின் யூதேயாவின் மலைத்தொடருக்கு எதிரிலும் தோத்தானுக்கு அருகிலும் அமைந்திருந்த எஸ்திரலோனை நோக்கி சென்றான். கேபாய் சித்தோபொலி நகர்களுக்கு இடையே பாசறை அமைத்து தன் படைக்கு தேவையானவற்றையெல்லாம் திரட்ட 1 மாதம் முழுவதும் அங்கு தங்கியிருந்தான். யூதித்து ஆகமம் அதிகாரம் 4. அசீரிய மன்னன் நெபுகத்நேசருடைய படைத்தலைவன் ஓலோபேரின் வேற்றினத்தாருக்கு செய்திருந்த அனைத்தையும், அவன் எவ்வாறு அவர்களின் கோவில்கள் எல்லாவற்றையும் சூறையாடி தகர்த்தெறிந்தான் என்பதையும் யூதேயாவில் வாழ்ந்து வந்த இஸ்ராயேலர் கேள்விப்பட்டனர். எனவே அவன் வருவதை அறிந்து பெரிதும் அஞ்சினார்கள். எருசலேமை குறித்தும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கோவிலை குறித்தும் கலங்கினார்கள். ஏனெனில் சற்று முன்னரே அவர்கள் தங்கள் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை பெற்றிருந்தார்கள். யூதேயா நாட்டு மக்கள் யாவரும் அண்மையில்தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தார்கள். தீட்டுப்பட்டிருந்த தூய கலன்களும் பலிபீடமும் கோவிலும் மீண்டும் தூய்மைப்படுத்தப்பட்டிருந்தன. அவர்கள் சமாரியா நாடு முழுவதற்கும் கோனா, பெத்கோரோன், பெல்மாயிம், எரிகோ, கோபா, ஐசோரா, சாலேம் பள்ளத்தாக்கு ஆகிய நகர்களுக்கும் செய்தி அனுப்பினார்கள். உடனே அவர்கள் உயர்ந்த மலையுச்சிகளை கைப்பற்றி அங்கிருந்த ஊர்களை காவல் அரண் செய்து வலுப்படுத்தினார்கள். அவர்களின் வயல்கள் அண்மையிலேயே அறுவடையாகியிருந்ததால் போருக்கு முன்னேற்பாடாக உணவுப் பொருள்களை சேகரித்தார்கள். அக்காலத்தில் எருசலேமிலிருந்த தலைமை குரு யோவாக்கிம் என்பவர் எஸ்திரலோனுக்கு எதிரிலும் தோத்தான் சமவெளிக்கு அருகிலும் அமைந்திருந்த பெத்தூலியா, பெத்தமஸ்தாயும் ஆகிய நகரங்களின் மக்களுக்கு மடல் எழுதி அனுப்பினார். யூதேயாவுக்குள் நுழைவதற்குரிய மலைப்பாதைகளை கைப்பற்றுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒரே நேரத்தில் 2 மட்டுமே செல்லக்கூடிய அளவுக்கு அவை குறுகியனவாயிருந்ததால் தாக்குவதற்காக மேலே ஏறி வரும் எவரையும் தடுப்பதற்கு எளிதாயிருந்தது. தலைமை குரு யோவாக்கியமும் எருசலேமில் குழுமியிருந்த இஸ்ராயேல் மக்களின் ஆட்சி மன்ற உறுப்பினர்களும் ஆணையிட்டபடி இஸ்ராயேலர் செய்து முடித்தனர். இஸ்ராயேலின் ஆண்கள் யாவரும் கடவுளை நோக்கி மிகுந்த ஆர்வத்துடன் கூக்குரலிட்டார்கள். நோன்பிருந்து தங்களையே தாழ்த்தி கொண்டார்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவியர், மக்கள், கால்நடைகள், உடன்வாழ் அந்நியர்கள், கூலியாள்கள், அடிமைகள் ஆகிய அனைவரும் இடுப்பில் சாக்கு உடை அணிந்து கொண்டனர். எருசலேமில் வாழ்ந்து வந்த இஸ்ராயேலிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஆகிய அனைவரும் தலையில் சாம்பலை தூவிக்கொண்டனர். சாக்கை விரித்து கோவிலின் முகப்பில் ஆண்டவர் திருமுன் குப்புற விழுந்தனர். பிறகு அவர்கள் பலிபீடத்தையும் சாக்கினால் மூடினார்கள். இஸ்ராயேலின் கடவுளை நோக்கி தங்கள் குழந்தைகள் அடிமை வாழ்வுக்கு கையளிக்கப்படாதவாறும், மனைவியர் கவர்ந்து செல்லப்படாதவாறும், உரிமை சொத்தாகிய நகர்கள் அழிவுறாதவாறும், வேற்றினத்தார் ஏளனம் செய்யும் அளவுக்கு திருவிடம் தீட்டுப்பட்டு இழிவுறாதவாறும் காத்திடும்படி ஒரே குரலில் மனமுருகி மன்றாடினார்கள். ஆண்டவர் அவர்களது குரலுக்கு செவிசாய்த்தார். அவர்களது கடும் துன்பத்தை கண்ணுற்றார். ஏனெனில் யூதேயா முழுவதிலும் எருசலேமில் எல்லாம் வல்ல ஆண்டவரது கோவில் முன்னிலையிலும் மக்கள் பல நாள் நோன்பிருந்தார்கள்.
தலைமை குரு யோவாக்கிமும் ஆண்டவர் திருமுன் பணிபுரிந்த குருக்கள் அனைவரும் திருவழிபாட்டு பணியாளர்களும் இடுப்பில் சாக்கு உடை அணிந்து கொண்டு அன்றாட எரிபலிகளையும் மக்களின் நேர்ச்சிகளையும் தன்னார்வ காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். தங்கள் தலைப்பாகை மேல் சாம்பலை தூவிக்கொண்டு இஸ்ராயேல் இனம் அனைத்தின் மீதும் ஆண்டவர் இன்முகம் காட்டுமாறு முழு வலிமையோடும் அவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். யூதித்து ஆகமம் அதிகாரம் 5. இஸ்ரேல் மக்கள் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். மலை பாதைகளை மூடிவிட்டார்கள். உயர்ந்த மலையுச்சிகளை காவல் அரண் செய்து வலிமைப்படுத்தியுள்ளார்கள். சமவெளிகளில் வழித்தடைகளை அமைத்துள்ளார்கள் என்று அசீரியரின் படைத்தலைவன் ஓலோபெரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் கடுஞ்சினமுற்றான். மோவாபு நாட்டு தலைவர்கள், அம்மோன் நாட்டு படைத்தலைவர்கள், கடலோர பகுதிகளின் ஆளுநர்கள் ஆகிய அனைவரையும் அழைத்தான். கானான் நாட்டு மக்களே, எனக்கு மறுமொழி கோருங்கள். மலை நாட்டில் வாழும் இந்த மக்கள் யார்? இவர்கள் குடியிருக்கும் நகர்கள் யாவை? இவர்களுடைய படை வீரர்களின் எண்ணிக்கை என்ன? இவர்களுடைய ஆற்றலும் வலிமையும் எதில் அடங்கும்? இவர்களின் மன்னன் யார்? இவர்களுடைய படைத்தலைவன் யார்? மேற்கு நாடுகளில் குடியிருக்கும் எல்லா மக்கள் நடுவிலும் இவர்கள் மட்டும் வந்து என்னை சந்திக்க மறுத்தது ஏன் என்று அவர்களை வினவினான். அம்மோனியர் யாவருக்கும் தலைவரான அக்கியோர் ஓலோபெரினிடம் பின்வருமாறு கூறினார். என் தலைவரே, உம் பணியாளனின் வாயினின்று வரும் சொல்லை கேளும். மலை நாட்டில் உமக்கு அருகே வாழ்பவர்களான இந்த மக்களை பற்றிய உண்மையை உமக்கு எடுத்துரைப்பேன். உம் பணியாளனின் வாயினின்று பொய் எதுவும் வராது. இந்த மக்கள் கல்தேயரின் வழிமரபினர். கல்தேயா நாட்டில் வாழ்ந்த தங்கள் மூதாதையரின் தெய்வங்களை இவர்கள் வழிபட விரும்பாததால் ஒரு காலத்தில் மெசபத்தோமியாவில் குடியேறினார்கள். அதாவது தங்கள் மூதாதையரின் வழியை விட்டுவிட்டு தாங்கள் அறிய வந்த கடவுளான விண்ணக இறைவனை தொழுதார்கள். இதனால் கல்தேயர் தங்கள் தெய்வங்களின் முன்னிலையினின்று இவர்களை விரட்டியடித்த பொழுது இவர்கள் மெசபத்தோமியாவுக்கு தப்பியோடி அங்கு நீண்ட நாள் தங்கியிருந்தார்கள். பின்னர் தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு கானான் நாட்டுக்கு செல்லுமாறு அவர்களுடைய கடவுள் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவ்வாறே அவர்கள் அங்கு குடியேறி பொன், வெள்ளி, பெருந்திரளான கால்நடைகள் ஆகியவற்றால் வளமையுற்றார்கள். கானான் நாடெங்கும் பஞ்சம் நிலவிய பொழுது அவர்கள் எகிப்து நாட்டுக்கு சென்றார்கள். அங்கு உணவு வளம் நீடித்தவரை தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர்களது இனம் எண்ண முடியாத அளவுக்கு பலுகி பெருகியது. ஆகையால் எகிப்து மன்னன் அவர்கள் மீது பகைமை கொண்டு செங்கல் செய்யும் கடின வேலையை அவர்கள் மீது வஞ்சகமாய் சுமத்தினான். அவர்களை கொடுமைப்படுத்தி அடிமைகளாக்கினான். எனவே அவர்கள் தங்கள் கடவுளை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அவரும் எகிப்து நாடு முழுவதையும் தீரா கொள்ளை நோய்களால் தாக்கினார். ஆகையால் எகிப்தியர் அவர்களை தங்களிடமிருந்து விரட்டி அடித்தனர். அப்பொழுது கடவுள் அவர்கள் கண்முன் செங்கடலை வறண்டு போகச் செய்தார். அவர் சீனாய், காதேசு பர்னேயா வழியாக அவர்களை நடத்தி செல்ல அவர்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்த யாவரையும் விரட்டி அடித்தார்கள். பின்னர் எமோரியரின் நாட்டில் குடியேறினார்கள். தங்கள் வலிமையால் கெஸ்போனியர் யாவரையும் அழித்தொழித்தார்கள். யோர்தான் ஆற்றை கடந்து மலை நாடு முழுவதையும் தங்கள் உடைமையாக்கிக் கொண்டார்கள். கானானியர், பெரிசியர், எபூசியர், செக்கேமியர் ஆகியோரையும் கிர்காசியர் அனைவரையும் அங்கிருந்து துரத்திவிட்டு அங்கே நீண்ட நாள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்கள் கடவுள் முன்னிலையில் பாவம் செய்யாத வரையில் வளமுடன் வாழ்ந்தார்கள். ஏனெனில் அநீதியை வெறுக்கும் கடவுள் அவர்கள் நடுவே இருக்கிறார்.
ஆனால் அவர்களுக்கென்று அவர் வகுத்து கொடுத்திருந்த வழியை விட்டு விலகிச் சென்றபோது அவர்கள் பல போர்களால் பெரிதும் அழிந்தார்கள். அயல் நாட்டுக்கு கைதிகளாய் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கடவுளின் கோவில் தரைமட்டமானது. அவர்களின் நகர்களை பகைவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்கள் கடவுளிடம் மனம் திரும்பி வந்துள்ளார்கள். தாங்கள் சிதறடிக்கப்பட்ட இடங்களிலிருந்து திரும்பி வந்துள்ளார்கள். தங்களது திருவிடம் அமைந்துள்ள எருசலேமை மீண்டும் உரிமையாக்கிக் கொண்டுள்ளார்கள். பாழடைந்து கிடந்த மலைநாட்டில் மீண்டும் குடியேறியுள்ளார்கள். எனவே தலைவர் பெருமானே, இப்போது இந்த மக்களிடம் தவறு ஏதேனும் காணப்பட்டால், இவர்கள் தங்களின் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருந்தால், இவர்கள் செய்த பாவத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமானால் நாம் புறப்பட்டுச் சென்று இவர்களை போரில் முறியடிக்கலாம். ஆனால் இந்த இனத்தாரிடம் குற்றம் ஒன்றும் இல்லையானால் என் தலைவரே, இவர்களை தாக்காது விட்டுவிடும். இல்லையெனில் இவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் இவர்கள் சார்பாக இருந்து இவர்களை பாதுகாக்க நாம் அனைத்துலகின் பழிப்புக்கும் உள்ளாவோம். அக்கியோர் பேசி முடித்தவுடன் கூடாரத்தை சூழ்ந்து நின்ற மக்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஓலோபெரினின் அலுவலர்களும் கடலோரத்திலும் மோவாபிலும் வாழ்ந்தோர் யாவரும், அக்கியோரை கொன்று போடுங்கள், இஸ்ராயேலருக்கு நாம் அஞ்ச தேவையில்லை, ஏனெனில் அம்மக்கள் கடுமையாய் போரிடும் வலிமையோ ஆற்றலோ அற்றவர்கள். ஆகவே ஓலோபெரின் எம் தலைவரே, நாம் மேலே முன்னேறிச் செல்வோம், உமது பெரும் படைக்கு அவர்கள் இரையாவார்கள் என்று கூறினர்.